கிறிஸ்துவ தீர்க்கதரிசன ஊழியத்தின் சார்பாக தினசரி தேவனுடைய தீர்க்கதரிசன வார்த்தைகளை நான் தியானித்தபடி நடப்பது போல நீங்களும் நடப்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். ஸோ நான் இப்படி டெய்லி வீடியோஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும், நீங்கள் ஷேர் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ ட்ரினிட்டி ப்ராப்பர்ட்டிக் மினிஸ்ட்ரீஸோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேவனுடைய நாம மகிமைப்பட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு வார்த்தை, யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இது பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, கர்த்தருடைய செயலின் முடிவை கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமுள்ளவராயிருக்கிறாரே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. சாத்தானுடைய மண்டலத்துக்கும் ஆவிக்குரிய மண்டலத்துக்கும் நடந்த யுத்தத்தில் சிக்கிக்கொண்ட உத்தமனும் சன்மார்க்கன் நீதிமானும் பொல்லாப்பை விட்டு விலகுகிற மனுஷனாயிருக்கிற யோபு சிக்கிக்கொண்டான். ஆனாலும் பொறுமையோடு இருக்கிறான். கர்த்தர் அனுமதித்த எல்லாவற்றையும் இழந்துட்டான். மனுஷன் வீட்டை இழந்தான், பிள்ளைகளை இழந்தான், சொத்துக்களை இழந்தான், பொருளாதாரத்தை இழந்தான், அத்தனை ஐஸ்வர்யத்தை இழந்தான், சுகத்தையும் இழந்தான். ஆனால் ஆண்டவரை இழக்கவில்லை. உங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்தாலும் ஆண்டவர் இழக்கல பாருங்க. அதுதான் பியூட்டி. எல்லாத்தையும் உற்று பார்க்கிற அத்தனை இழந்தும் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை, அவனுடைய முதிர்ச்சி, அவனுடைய ஞானம், வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை. சில நேரம் நம்ம ஒண்ணு தொலைச்சாலே எங்க ஆண்டவர் ஏன் இப்படி பண்ணிட்டார், என் புருஷனை எடுத்துட்டார், என் மனைவி எடுத்துட்டார், பிள்ளைகளை எடுத்துட்டார், என் வேலையை எடுத்துட்டார், ஏன் இப்படி பண்றாரு, என்ன மட்டும் இப்படி அப்படி பண்றாரு, புலம்பி தள்ளியிருப்போம். அவரையே குற்றப்படுத்தி 4 பேர்ட்ட சொல்லியிருப்போம். ஆனா ஒரு இடத்துல கூட பொறுமையோடு இருந்தான். பொறுமையுள்ளவனுக்கு கர்த்தர் ரெட்டிப்பான ஆசீர்வாதம், ரெட்டிப்பான நன்மை, முன்னிலை பார்க்கல பின்னிலைமே அவனுக்கு 2 மடங்கு ஆசீர்வதித்தார். பொறுமை உள்ளவனுக்கு டபுள் பிளஸிங்ஸ் இருக்கு. பொறுமையா இருக்கீங்களா? பல்ல கடிச்சு சகிச்சு தாண்டீங்களா? பல்ல கடிச்சு சகிச்சு நிறைய விஷயங்களை தாண்டீங்களா? பல்ல கடிச்சு சகிச்சு நிறைய விஷயம் தாண்டீங்களா? உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, பொறுமையா இருக்கீங்க, டபுள் பிளஸிங் பார்ப்பீங்க. கன்ஃபார்மா கொஞ்ச காலம் தான், நிச்சயம் ரெட்டிப்பான ஆசீர்வாதம். கதவுகளை திறப்பார். 1 அல்ல 2 அல்ல, பல கதவுகளை திறப்பார். இயேசுவின் நாமத்தில் பார்ப்பீர்கள். செபிக்கலாமா? பொறுமையோட சகிச்சு ஓடுறாங்களே, எசப்பா பல்ல கடிச்சு தாண்டாங்களே, வேதனையோட பொறுமையோடு இருக்காங்களே, எத்தனை அவமானங்கள். தாயை கவனிச்சுட்டு, வயசான முதிய தாயை கவனிச்சுட்டு, பொறுமையோட கவனிச்சு, பொறுமையோட பெரிய விஷயம். முதிர்ந்த வயதுள்ளவர்களை கவனிக்கிறது பெரிய பாக்கியம். இதெல்லாம் யார் செய்றீங்களோ உங்களுக்கு காலத்துல, உங்களை நரைமுடி காலத்துல உங்களை அப்படி இருக்க விட மாட்டார். அல்லேலூயா. உங்கள் முடிவு உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். வயதான முதியவர்களை கவனிக்கிற கைகள் எல்லாம் உங்கள் முதிர்காலத்துல கர்த்தர் உங்களை கனித்தந்து புஷ்டியா தான் வைப்பார். இது யார் சொல்றாரு எனக்கு தெரியாது, யாரோட பேசிட்டு இருக்கிறார். கிளவி போய் தொலையாதா, கிழவ செத்து தொலைய மாட்டானா, தயவுசு சொல்லாதீங்க. நாளைக்கு அது உங்களுக்கு சாபமா மாறிடக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளையே, என் ஆண்டவர் உங்களை தொட்டு தொட்டு ஏசப்பா உங்களை ரொம்ப பிளஸ் பண்றார். இந்த நாள் பிறந்த நாள், திருமண நாள் காண்கிறவர்களுக்கு பேலனும் தீர்க்காயுசுமானவர். இந்த நாள் வியாதியோடு இருக்கிறவர்களை இயேசு நாமத்துல கட்டளை கொடுக்கிறோம், தழும்புகளால் சுகமானாய். பெற்றுக்கொள்ளுங்க, சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இப்போ ஹீல் 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 இன் ஜீசஸ் நேம். இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறோம், வாக்குத்தத்தத்தை உரிமையாக்குறோம், சத்துருவின் காலைக்குள்ள போட்டு மிதிக்கிறோம். நாங்கள் சிறுக நீர் பெறுக இயேசுவின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். God bless you. Love you all in Christ. Amen.